வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த பதிவில் விஜயநகர பேரரசு ஸோ அதை பற்றின ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அவுட்லைன் ஒன்று பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ட்டாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். விஜயநகர பேரரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா எல்லோரும் சொல்லிடுவோம் 1336 ஹரிஹரர் புக்கர்னு சொல்லக்கூடிய சங்கம சகோதரர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 300 ஆண்டு காலம் வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு வித்யாரண்யர். இந்த விஜயநகர பேரரசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சான்றுகள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய சான்றுகள் கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தொல்லியல் சான்றுகளுமே நமக்கு வந்து கிடைக்கிறது. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கங்காதேவி இவங்க எழுதின மதுரா விஜயம், அல்லசாணி பெத்தண்ணா இவருடைய மனுச்சரிதம், அடுத்தபடியாக நம்மளுடைய கிருஷ்ணதேவராயர் ஜாம்பவதி கல்யாணம் அமுக்த மால்யதா, அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கங்காதரர் எழுதிய கங்காதாச பிரதாப விலாசம், இது வந்து ஒரு சமஸ்கிருத நூல். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சாளுவ நரசிம்மரின் ராமாபியுதயம், ராமாபியுதயம், ஹரிதாசர் எழுதின இரு சமய விளக்கம். ஸோ இது மாதிரியான இலக்கிய சான்றுகள் கிடைக்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள். ஸோ எந்தெந்த வெளிநாட்டவர் வந்து இவங்க காலகட்டத்திலலாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதூதா, வெனிஸ் நாட்டு பயணி நிக்கோலோ கோண்டி, பாரசீக பயணி அப்துல் ரசாக், போர்த்துகீசிய பயணி டொமிங்கோ பயஸ், இவங்கெல்லாம் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்த வெளிநாட்டு பயணிகள். அடுத்தபடியாக தொல்லியல் சான்றுகளில் செப்பேடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் தேவராயருடைய ஸ்ரீரங்கம் செப்பேடு, அடுத்தபடியாக பாசபள்ளி செப்பேடு, இது யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ஹரிஹரர் அவருடையது. அடுத்து முதலாம் ஹரிஹரருடைய கோமல் பட்டயம், அடுத்தபடியாக அச்சுத தேவராருடைய கடலாடி செப்பேடு, விருப்பன உடையாருடைய ஆலங்குடி செப்பேடுகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய சான்றுகளாக இருக்கக்கூடியது. ஸோ இவங்களுடைய தலைநகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துங்கபத்திரைக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய அணகொண்டி, அது வந்து விஜயநகர், அதாவது வெற்றியின் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பகுதி. முதல் மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரிஹரர் ஃபஸ்ட்டு. இவர் வந்து 1346 இவருக்கான பட்டாபிஷேகம் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னா 1346, நோட் பண்ணிக்கோங்க. இந்த முதலாம் ஹரிஹரர் தோற்றுவித்த மரபு வந்து சங்கம மரபு. இவங்களுடைய காலகட்டம் வந்து 1336 1485 வரைக்கும். இவங்களை தொடர்ந்து ஆட்சிக்கு வராங்க சங்கம மரபு. இவங்களுடைய காலகட்டம் வந்து 1485 1505 வரைக்கும். அதுக்கடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய மரபு துளுவ மரபு. காலகட்டம் வந்து 1505 1570 வரைக்கும். கடைசி மரபு ஆரவிடு மரபு. இவங்களுடைய காலகட்டம் வந்து 1570 1650 வரைக்கும். கடைசி மன்னர் வந்து 3ஆம் ஸ்ரீரங்கர். இவருடைய காலத்தோட இந்த விஜயநகர பேரரசு வந்து முற்று பெறுது. இந்த முதலாம் ஹரிஹரரை பற்றி பார்க்கும்போது இவர் வந்து ஹொய்சாலா பகுதியை வந்து தன்னோட நாட்டோட, அந்த ஹொய்சாலா மன்னர் இறந்த பின்னாடி அந்த பகுதியும் தன்னோட நாட்டோட வந்து இணைச்சிக்கிறாரு. இவர் வந்து காகத்தியர்களுடைய நிர்வாக முறையை அடிப்படையாக கொண்டு நாடை வந்து ஸ்தலங்களாக, அதாவது ஸ்தானாக்களாக வந்து பிரிக்கிறாரு. கிராமத்தை நிர்வகித்தவங்க வந்து கிராம கர்ணம், இவங்க வந்து பிராமணர்களாக தான் இருந்திருக்காங்க, கிராம கர்ணங்களாக. இந்த முதலாம் ஹரிஹரருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் புக்கர். இவருடைய காலத்தில் வந்து சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பப்பட்டது. பாண்டிய மண்டல பகுதி, அதாவது மதுரை பகுதி வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் விஜயநகர பேரரசோடு இணைத்து கொள்ளப்படும். அதாவது
குமார கம்பனர் அவர் வந்து படையெடுத்து வந்து இந்த பகுதியை வந்து விஜயநகர பேரரசோட இணைப்பார். இவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பனர். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் அதான் முதலாம் முகமது ஷா பாமினி பேரரசுக்கும் போர் வந்து தொடங்குது. ஸோ இவருடைய காலகட்டத்திலேருந்து தான் விஜயநகருக்கும் அந்த பாமினிக்குமான மோதல் வந்து தொடங்குது. இவருடைய பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி பகுதிகள் ராஜ்யங்கள் பார்த்திங்க அப்படின்னா உதயகிரி, பெனுகொண்டா, மலையக ராஜ்யம், மங்களூர் ராஜ்யம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராஜகம்பீர ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பகுதிகள் வந்து ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவர் பார்த்திங்க அப்படின்னா மகாராஜாதி ராஜா, ராஜ பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்களை வந்து சூட்டி கொண்டிருக்கிறாரு. இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் கரிஹரர். இவருடைய காலகட்டம் வந்து 1377 1404 வரைக்கும். இவர் வந்து கடைசி மதுரை சுல்தான் சிக்கந்தர் ஷா அவரை வந்து முழுமையாக தோற்கடிக்கிறாரு. அடுத்தபடியாக இவருடைய மேற்கு கடற்கரை பகுதியில் இவருடைய ஆதிக்கம் வந்து வலுப்பெறுது. ஃபெரோசா பாமணி அவர்கிட்ட வந்து ஒரு தோற்று போய் கப்பாம் கட்டை வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய படைத்தளபதி இருகப்பர். இவர் வந்து சமணர். இவர் எழுதின நூல் வந்து ஞானார்த்த ரத்தின மாலை. இது வந்து ஒரு அகராதி நூல். ரெண்டாம் கரிகரர் வந்து தன்னுடைய தலைநகரில் வந்து ஒரு சமண கோவிலை வந்து கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முதலாம் தேவராயர். அப்துல் ரசாக் வந்து இவருடைய நாட்டுக்கு வந்திருப்பார், பாரசீக பயணி. இவர் வந்து இலங்கை மேலே வந்து படையெடுத்து போயிருப்பார் இவருடைய காலகட்டத்தில். லக்கண்ணா அப்படின்ற படைத்தளபதி வந்து இலங்கையை வந்து வெற்றி கொண்டிருப்பார். இலங்கை மன்னர் வந்து கப்பாம் கட்டை வந்து சம்மதிச்சிருப்பார். இவருடைய காலகட்டத்தில் பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கே இலங்கையிலிருந்து வடக்கே குல்பர்கா வரைக்கும் வந்து பரவி இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய வம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாளுவ வம்சம். சாளுவ நரசிம்மர் வந்து 1485 சாளுவ மரபை தோற்றுவிச்சிருப்பார். இவருக்கு அடுத்தபடியாக இம்மடி நரசிம்மர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வீர நரசிம்மரால் துளுவ மரபானது தோற்றுவிக்கப்படும். இவர் 4 ஆண்டு காலம் 1505 9 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக இவருடைய சகோதரர் கிருஷ்ணதேவராயர் 1509 1529 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். இவர் வந்து டொமிங்கோ பயஸ் முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். இவருடைய காலத்தில் தான் டொமிங்கோ பயஸ் வந்து விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்திருப்பார். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர போஜர், அபினவ போஜர் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து கஜபதி மன்னருக்கு எதிராக போர் தொடுத்து போய் வெற்றி பெற்றிருப்பார். சிம்மாச்சலத்தில் வெற்றி தூணை வந்து நிறுவியிருப்பார். நாகலாபுரம் அப்படின்ற நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பார் தன்னுடைய தாயாரோட நினைவாக. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய பொறியாளருடைய உதவியோட அணைகளை வந்து கட்டியிருப்பார். ரேச்சூர் அந்த தோவ பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சகோதரர் அச்சுத தேவராயர். அவருக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சாளுவ நரசிம்மர். இவருடைய காலத்தில் தான் முக்கியமான போரான தலைக்கோட்டை போர், அதாவது ராட்சசி தங்கடி போர் 1565 நடக்கும். ஸோ அப்போ வந்து இவங்க விஜயநகர பேரரசோட படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமராயர். ஸோ இதில் வந்து விஜயநகர பேரரசு வந்து கடுமையாக தோற்கடிக்கப்படும். இவங்களுடைய தலைநகர் வந்து அந்த பாமினி சுல்தான்களால் வந்து சூறையாடப்படும். நகர் முழுமையாக அழிக்கப்படும். 6 மாத காலம் வந்து இந்த நகரை வந்து கொள்ளையடித்து அழிக்கிறதுக்கே அவங்க வந்து காலம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தோற்றுவிக்கப்பட்ட மரபு வந்து ஆரவீடு மரபு. இந்த சாளுவ நரசிம்மர் சதாசிவராயர் வந்து தப்பிச்சு போயிடுவார். ராமராயர் வந்து போரில் வந்து கொல்லப்படுவார். அடுத்தபடியாக தோற்றுவிக்கப்பட்ட மரபு வந்து திருமலை அவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஆரவீடு மரபு. ஸோ இதோட கடைசி மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
மூன்றாம் ஸ்ரீரங்கன் நான் ஏற்கனவே சொன்னது போல். கடைசியாக அந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1650 இவருடைய காலகட்டம் வந்து முடிவுக்கு வருது. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான மாடல் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கிலேருந்து ஃபஸ்ட் லெசன் 11th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 30 வினாக்கள் அடங்கிய தேர்வு. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் எக்ஸாமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கூகுள் சீட்லேயே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து அநேகமாக நம்ம வந்து மண்டே, அதாவது ஜூலை 7th அன்னைக்கு டெஸ்ட் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் அந்த மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஃபஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒரு டோட்டலாக 5 பார்ட் டெஸ்ட்டு, ஒவ்வொரு பார்ட்டுமே 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். அடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 50 மார்க்கு. டோட்டலாக இந்த யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 200 கொஸ்டின் வரக்கூடிய டெஸ்ட்டு வந்து பேட்ச் நடத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து அதில் டோட்டலாக 10 டெஸ்ட் பேட்ச், அதாவது 10 யூனிட்டுமே எழுதுகிறவங்களுக்கு கூடுதலாக 250 வினாக்கள் வந்து அதற்கான தேர்வானது வழங்கப்படும். ஸோ நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அது தொடங்கப்படக்கூடிய நேரத்தில் வந்து குரூப் ஆனது ஓப்பன் டு ஆலாக நம்ம திறந்து விடுவோம். ஸோ இப்போ வந்து அட்மின் மட்டும்தான் மெசேஜ் போடுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.